இந்த மகிழ் மண்டலத்தை பற்றி சில வார்த்தைகளை பேசுகிறேன். இப்போ எதுக்காக இந்த மகிழ் மண்டலம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஓட்டப்பந்தயம் என்ன பண்ணுவோம், எல்லாரும் முன்னாடி ஓடுறதுக்கு தான் முயற்சி செய்வோம். அவன் வேகம் ஓட்டாங்க, அவனோட தாண்டி நம்ம முன்னாடி ஓடணும் அப்படி தான் நினைப்போம். அதே போல தான் படிக்கிறதுல வந்து நல்ல செயல்கள் செய்யறதுல, பள்ளிக்கூடம் சுத்தமாக வச்சிருக்கிறதுல, அப்படியே குழுவாக இணைஞ்சு அந்த குழு வந்து என்ன பண்ணணும், முன்னோக்கி யார் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும். அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த குழு சிறப்பாக செயல்படுதோ அந்த மாதம் முழுவதும் என்ன பண்ணுமா, அந்த குழுவுடைய கொடி வந்து நம்ம பள்ளிக்கூட கட்டடத்தில் பார்க்க விடுவோம். அந்த குழு தான் அந்த மாதம் சிறப்பாக செயல்படுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த மாதம் நம்ம கொடியும் மேலே பறக்கணும்டா, நம்ம கொடி பறக்குதா அப்படின்னு நம்ம கொடியை மேலே பறக்கணும் என்ன பண்ணுவோம், நம்மளும் தான் சிறப்பாக எல்லாரும் சேர்ந்து செய்வோம். அது மட்டும் இல்லாமல் தலைவர் என்ன சொல்றாங்க, என்ன பண்ணுவோம், தலைவருக்கு கட்டுப்பட்டு நீங்க எல்லாம் செயல்படணும் இல்லையா. அவங்க வந்து எது சொன்னாலும் கருத்து பேசாம அவங்க கட்டுப்பட்டு நல்லா படிச்சு உங்க கொடி என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மாதமும் இந்த கொடி பார்க்கணும் கொடி பார்க்கணும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு டீமும் நல்ல போட்டி மனப்பான்மையோட நல்ல பண்புகளை வளர்த்து குழு மனப்பான்மையோட செயல்பட்டு நீங்க பள்ளிக்கும் நம்ம மாவட்டத்துக்கும் பெருமை தரணும் அப்படிங்கிற நேரத்தில் கேட்டு